நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாதம் 60,000 சம்பளம் வாங்கக்கூடிய மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. தற்போதைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. நிரந்தரமான வேலைவாய்ப்பு தாங்க. CSIR கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாபுங்க. கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. 209 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. போஸ்ட் வந்து உங்கள் லொக்கேஷன் டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டெய்லி பண்ண ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரிஸ் அசிஸ்டண்ட் 177 காலத்துக்கான வேலை வைப்போம். ஜூனியர் ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து 32 காலத்துக்கான வேலை வாய்ப்பும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 12th யாரெல்லாம் முடிச்சிருக்கவங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் வேலை வாய்ப்பு தாங்க. உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஏஜ் லிமிட் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28 வயது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 28 வயதுகளோட அப்ளை பண்ணுற மாதிரியும், ஜூனியர் ஸ்டீனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து 27 வயதுகளோட அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த இப்போ என்ன சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாங்க. மாத சம்பளமாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரிஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 19,900 தொடங்கி 63,200 வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஸ்டீனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து 25,500 தொடங்கி 81,100 வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்குங்க. எழுத்து தேர்வு வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணலுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும். ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பெண்கள், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/3/2025 மார்ச் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/4/2025 ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஜூன் மாதத்தில் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க 2025 ஆண்டு. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.